வணக்கம். ஓம் நமச்சிவாய. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளை திகிலூட்டும் வியாதிகள். அது திகிலூட்டல நம்மளை. ஆனால் மற்றவங்க டாக்டர்ஸ் நம்மளை திகில் பண்ணிடுவாங்க. நம்மளும் ரொம்ப பயந்து இருக்கோம் அந்த பார்த்தாலே. சுகரும் பிபியும் பார்த்தா நாம் எல்லாருமே பயந்துருக்கோம். அதுக்கு நம்ம வீட்டிலையே மெஷின்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். சுகர் குத்தி பார்க்கணும், பிபி பஞ்ச் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுன்னு நம்ம கையால் நம்மளே சூனியம் வச்சுருதுன்னு அதுதான். ஏடா இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களே, நம்ம கையால் நம்ம சூனியம் வச்சுக்க முடியுமா? முடியும். இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா முடியும். ஏன் பாருங்கன்னா, சுகர் இருக்குது. எனக்கே சுகர் இருக்குது, ஓகேங்களா? கொஞ்சம் தலை கிருன்னு நான் என்ன பண்ணுவேன், சுகர் எவ்வளோ இருக்குன்னு குத்தி பார்ப்பேன். குத்தி பார்த்தோன்னே ஒரு 200 அப்படி காட்டும். உடனே நான் என்ன பண்ணுவேன், நமக்கு 200 இருக்குது சுகர், அதெல்லாம் தலை கிருன்னுது அப்படின்ற தாட் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவேன், டேப்லெட் எடுத்து போட்டு முழுங்குவேன். சுகரை கம்மி பண்ணணும். சரி, இப்போ போட்டோன்னே கம்மி ஆயிடுச்சா? கம்மி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுவேன், போய் சாப்பிடணும், பசிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், போய் நல்லா ஒரு கப் ரைஸு குழம்ப விட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் மாத்திரை. ஏன்னா டாக்டர் நமக்கு சொன்னது அதான். நேரத்துக்கு காத்தால இட்லி சாம்பார் சட்னியுடன் சாப்பிடவும், 3 இட்லி மாத்திரை போடணும். மத்தியானம் ஒரு கப் ரைஸு சாம்பார் பொரியல், இல்லைன்னா எக்கோ, இல்லைன்னா சிக்கனோ மட்டனோ சம்திங் சாப்பிடவும் மாத்திரை போடவும். நைட்டு சப்பாத்தி சாப்பிடவும் மாத்திரை போடவும். நடுவில் மீன் வாயில் 4 மணிக்கு ஒரு ஆரஞ்சு அல்லது ஒரே ஒரு கொய்யா எடுத்துக்கொள்ளவும். வேறு எந்த பழங்களும் சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸு சாப்பிடக்கூடாது. ஸோ இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். நம்ம அதுக்கு முன்னாலே இதெல்லாம் தான் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பாடு டிஃபனு இதுதான் சாப்பிட்டுருந்தோம். அதனால தான் நமக்கு சுகர் இவ்வளோ ஏறி போயிடுச்சு. நமக்கு சுகர் கம்மி பண்ணணும். நம்ம அதையே சாப்பிட்டு மாத்திரை போடுறதுனால என்ன பயன்? ஒரு பயன். அப்போது ஃபுட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு மாத்திரைகளை கம்மி பண்ணி வாழ பழகிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பழக்கத்தெல்லாம் கொண்டு வர மாட்டோம். ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நம்மளுடைய உடல் அமைப்பானது, வயிறானது சாப்பாடு தான் கேட்குது, நாக்கு அதான் கேட்குது. குழம்பு சாதம் சாப்பிடணும், ரசம் சாதம் சாப்பிடணும், கறி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும். அப்போ அதை இந்த சாப்பாடு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றத கம்மி பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு என்ன ஆகும், சுகர் லெவல் கம்மியாகும், மாத்திரை லெவல் கம்மியாகும். இதுதான் கான்செப்ட். ஆனால் கான்செப்டை நாம் யாராவது புரிஞ்சு நடந்துக்கிறோமா? கிடையாது. நானே ஒரு சண்டே இந்த விரலில் குத்தி பார்த்தேன். எர்லி மார்னிங் 140. ஐயோ, 100 கீழே தான் இருக்கணும். இல்லை 100 ஓகே, 140 இருக்கா? போடுறா மாத்திரையை. மாத்திரை போட்டு திருப்பி எதையோ சாப்பிடணும். சாப்பிட்டு திருப்பி மாத்திரை போட்டு சாப்பிட்டு அது ஏறும், திருப்பி மாத்திரை போட்டு கம்மி பண்ணணும். அதெல்லாம் அங்கே கான்செப்ட். ஏன் அது ஞாயிற்றுக்கிழமை காத்தால் அவ்வளோ ஏறிச்சு, 140க்கு ஏன் ஏறிச்சு அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி சனிக்கிழமை வெளியில் போகணும். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க, பாட்டி வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்றேன் பாட்டி இன்றைக்கி ஒரு நாள். அப்படியா சொல்கிற? சரி கொடு, வாங்கி கொடு, சாப்பிட்டேன். அந்த ரைஸ் சாப்பிட்றதுனால்தான் காத்தால் இந்த விளைவு. இன்றைக்கி அதை விட்டுடணும், ஃப்ரீயாக விட்டுரு, அதுவே கம்மியாகும். இன்னிலேருந்து திருப்பி அந்த 6 நாள் டயட்டில் தானே இருக்க போகிற. எதுவும் சாப்பிடாதேன்னா சோறு சாப்பிடாது, மற்றதெல்லாம் சாப்பிடு, காய்கறிகள் சாப்பிடு,
பழ வகைகள் சாப்பிடு, கொய்யா சாப்பிடு, ஆரஞ்சு சாப்பிடு, ஆப்பிள் சாப்பிடு, வெள்ளரி பழம் சாப்பிடு, கேரட்டு சாப்பிடு, சுண்டல் சாப்பிடு. சுண்டலை கிரேவியாக பண்ணி டேஸ்டியாக ஒரு கப்பில் வச்சு சாப்பிடு. முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடு. வாரத்தில் ஒரு நாள் முடக்கத்தான் கீரை சூப்பு சாப்பிடு. ரைஸ் மட்டும் சும்மா ஒரு கரண்டி சாப்பிடு. இட்லி தோசை நோ சொல்லி டாட்டா பை பை சொல்லிடு. இப்படி சில சிஸ்டமேட்டிக்கான லைஃபுக்கு வர ஆரம்பித்தோன்னா நமக்கு என்ன ஆகும்? சுகர் லெவல் நார்மலுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நமக்கு மாத்திரை சாப்பிட சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது அடுத்தது பிபி. இந்த பிபியானது என்ன ஆகும்னா திடீர்னு சூட் ஆகும். என்ன பண்ணனா மேலே 140க்கு மேலே தான் 140க்குள்ளே இருக்கணும். கீழே 140/90க்குள்ளே இருக்கணும். 130, 80, 70, 75 இப்படி தான் இருக்கணும். 135 இப்படி தான் இருக்கணும். அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது. போனால் நம்ம பிபி பேஷண்ட். ஒரு வாட்டி அது மாதிரி போய் செக் பண்ணி நமக்கு பிபி இருக்குன்றா உடனே டேப்லெட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேப்லெட் போடலன்னா மயக்கம் வரும். அதனால் அதுக்கும் நீங்கள் மாத்திரை யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணணும். எப்படி பண்ணணும்? நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா பண்ணணும். அப்புறம் உணவு கட்டுப்பாட்டு மூலிமா எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகும். 2 வேளை மாத்திரை போட சொல்லியிருக்காங்களா பிபி மாத்திரை, அதை உணவு கட்டுப்பாடு மூலிமா ஒரு வேளையாக பண்ண முடியுமா அப்படின்னு சிந்திக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் பார்த்து நாம் தான் நம்மளை காப்பாற்றிக்கணுமே தவிர டாக்டர்ஸ் நம்மளை காப்பாற்றிக்கிற வழியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சுகரை எப்படி கம்மி பண்ணணும், பிபி எப்படி கம்மி பண்ணணும், மாத்திரைங்க போட்டுக்கிட்டே இருக்கணும், இதுதான் சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்கும் பிரச்சனை. நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சுகர் பார்க்குற மிஷினும் பிபி பார்க்குற மிஷினும் நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னை போல் நீங்கள் பல பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. உண்மை தானே? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதுதான் நம்ம விலை கொடுத்து வாங்கின சனியனுங்க. ஆமாம், ஒரு நாள் குத்தி பார்க்கணும். அது என்ன காட்டுது? அது அப்படியே கண்டினியூவாக மனசில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி என்ன இப்போ டேப்லெட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சாப்பாட்டை குறைங்க, மாத்திரை லெவலை குறைங்க. என்றைக்காவது நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக சுகர் லெவல் யாரதாவது செய்யும் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள்லேருந்து நீங்கள் ஆர்டினரியாக ரைஸ் எல்லாம் சாப்பிடாம சுண்டல், அப்புறம் ஏதாவது பழ வகை, அப்புறம் இது மாதிரியெல்லாம் சிக்கனு, எக்கு, காய்கறி கூட்டு, இது மாதிரிலாம் சாப்பிட சுகர் லெவல் கம்மியாகிட்டே வந்துடும். நார்மலாக இருக்கும். அதை நீங்கள் நம்புங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ப ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு வாழ்க்கை. நானே கூட முந்தா நேற்று பிபி செக் பண்ணேன். உண்மையிலே நான் பயந்துட்டேன், இப்படி கூட இருக்குமான்னு. ஏன்னா அந்த மிஷினில் பிபி செக் பண்ணேன். அது 140/97 காட்டுச்சு. 97ஆ? அவள் இருக்கக்கூடாதே, 80க்குள்ளே தானே இருக்கணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கணும்லாம் சொன்னோன்னு அவங்க எங்கே இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணேன். அப்போ என்ன காட்டுதுன்னா 138/83 காட்டுது. அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ கம்மியாச்சு? சரி, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் போட்டால் 130/72 காட்டுது. ஆக மொத்தத்தில் அந்த மெஷினரி தப்பா, அந்த மெஷினரியை நம்மளை யூஸ் பண்ண சொல்லி அப்பப்போ செக் பண்ணிக்க சொன்னாங்களே அவங்க செய்தது தப்பா, இல்லை அந்த மெஷினரியை உற்பத்தி பண்ணதே தப்பா? அதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த மிஷினரியை வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுனுங்கிறது தான் தப்பு. ஏன்னா பிபின்னா ஏறதான் செய்யும், இறங்க தான் செய்யும். மனிதனுடைய எண்ணம், மனிதனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பிபியோட லெவல். பிபின்னா என்ன? பிளட் ஃப்ளோயிங். பிளட்டு நம்ம உடம்புல ஓடுது இல்லைங்களா, அதோடைய ப்ரெஷர். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது உயின்னு ஓடும், அப்புறமா சோகமாக இருக்கும்போது ஸ்வைன்னு ஓடும். ஸோ இது பிபி ரத்த ஓட்டம் எப்படி இருக்கோ அதுதான் ப்ரெஷர், பிபி ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதுக்காக வேண்டி நீங்கள்
என்றைக்காவது டென்ஷனாக இருக்கும்போது பிபியை பார்த்துட்டு பிபி இவ்வளோ ஏறி போச்சு, உடனே கொண்டா மாத்திரையை. நீங்கள் உடனே காம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசாமல் உட்காந்து உங்களுக்கு பிடிச்சமா இருந்து சாமி என்ன நீங்கள், பேய் என்ன நீங்கள், பிசாசுன்னு நீங்கள் அதெல்லாம் சொல்லலை. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பாட்டு பிடிக்குமா, இல்லை டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பொருளை பேசுறது பிடிக்குமா, இல்லையா சண்டை போடுறது பிடிக்குமா? கத்தியெல்லாம் சண்டை போடக்கூடாது, பிபி ஏறும். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த கதை புக்கு படிக்கிறது பிடிக்குமா, இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது பார்க்க பிடிக்குமா, டிவியில் சினிமா பார்க்க பிடிக்குமா? ஏதாவது ஒரு ஹாபி இருக்கும், ஏதாவது ஒன்று பிடிக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அந்த பிடிக்கிற விஷயத்த செஞ்சு பாருங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது பிபி தன்னால் குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள், பிபி நார்மலாக இருக்கும். சரிதுங்களா? ஒரு படிக்கட்டு, மாடி படிக்கட்டு ஏறி மேலே போகும்போதோ இல்லை வாக்கிங் கொஞ்சம் தூரம் நடந்து போனாலோ பிபி கட்டாயமாக எல்லாருக்கும் ஏறும். ஆனால் அதுக்கு பயந்துட்டு உடனே மாத்திரை தூக்கி போடாதீங்க. ஆக மொத்தத்தில் நான் சொன்ன 2 நோய்களை பற்றி நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். இதுங்களுக்கு மாத்திரை போட்டு போட்டு நம்மளை ராஜ உறுப்புகள்லாம் மோசமாக போகுது. கல்லீரல், அப்புறமா கிட்னி, இதெல்லாம் பாழ்பட்டு போகுது. கிட்னி எவ்வளோ தான் ஃபில்ட்ரு பண்ணணும் சொல்லுங்கள்? இவ்வளோ மாத்திரையை போட்டுன்னு இந்த கிட்னியால் முடியுமா? ஒருத்தங்க சொன்னாங்க 80 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. அப்போ திடீர்னு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திடீர்னு 1 வீக்கில். எதனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்க டயபெட்டிஸு எத்தனை வருஷமாக மாத்திரை போட்டுன்னு இருக்காங்க, அதுதான் காரணம். சிம்பிளாக சொன்னாங்க டாக்டருங்க. அப்போ ஏன் மாத்திரை இல்லை வைத்தியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் மாத்திரை போட வேணாங்க, இந்த ஃபுட் பேட்டர்ன் வாங்க, நீங்கள் இதுதான் சாப்பிடணும், இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிற டாக்டர் எப்போ வராங்களோ, பிபி இருக்கா, பிபிக்கு நீங்கள் இதெல்லாம் மாத்திரை தூக்கி போடுங்க, நீங்கள் இப்படி இருக்கணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன அதை மாற்றுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற டாக்டர்ஸ் என்றைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தான் இந்த நோய்கள் நம்மளை விட்டு போகும், மாத்திரைகள் சாப்பிட்றது கம்மியாகும். அதனால் பாதிக்கப்படுற கல்லீரல், கணையம், சிறுநீரகம், ஹார்ட்டு இதெல்லாம் பாதிக்கப்படுது. அதனால் தயவு செய்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஜாலியாகவும் நான் சொன்னதாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்னதில் தப்பு இருக்கா? தப்பு இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிடுங்க. தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.